இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் பாஜகவிலிருந்து ராமசீனிவாசன். சார் வணக்கம். வணக்கங்க. தம்பிதுரை எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்தை மீண்டும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கறதுல அதிமுக உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. எப்படி பார்க்கறீங்க? இல்ல, இந்த கூட்டணியை பற்றிங்க தமிழ்நாடு மாத்திரம் இல்லாம கொஞ்சம் பறந்து பட்ட பார்வையில பிஜேபி கூட்டணியை பற்றி என்ன நினைக்கிறது தேசம் முழுக்கன்றத நான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு நான் வர்றேங்க. நீங்க 2014 ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 284 இடங்கள் பெற்று ஆட்சி அமைச்சாருங்க. 273 இருந்தாலே போதும் ஆட்சி அமைச்சிடலாம். பிஜேபி மாத்திரமே 284. ஆனால் எங்கள் ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைச்சார். பிஜேபி மட்டும் இருக்கக்கூடாது, கூட்டணி ஆட்சியா தான் இருக்கணும். கூட்டணியாக தேர்தலை சந்தித்தோம், கூட்டணியாக ஆட்சி அமைப்போம் என்பதுதான் எங்க ஃபார்முலா. அதே மாதிரி 2019 303 இடங்களை பிஜேபி பெற்றது. தனி பெரும்பான்மையாக 303 இடங்கள், தாமரை சின்னம் மாத்திரம். அப்போதும் கூட கூட்டணி ஆட்சி தான். அப்போது கூட அதிமுக கூட ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு கூட ஐயா தயாராக இருந்தாரு. அது பின்னால விட்டு போச்சு அப்படின்லாம் கூட பத்திரிகைகள்ல கேஷியங்கள் வந்தன, செய்திகள் வந்தன. அதை பற்றி முழு உண்மை என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேச முதலமைச்சரா இருக்கிறார். பிஜேபி தனி பெரும்பான்மை, எங்க மெஜாரிட்டியோட ஆட்சி பண்றோம். ஆனா கூட்டணி கட்சிகளையும் உள்ளடக்கி தான் ஆட்சி பண்றோம். இது ஒரு வகை. இன்னொரு வகை, நீங்க பீகார்ல அதிக எம்பி எம்எல்ஏக்களை பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் முதலமைச்சராக எங்களை விட குறைந்த இடங்கள் பெற்ற நிதிஷ்குமார் கட்சியை சார்ந்த நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சரா இருக்கார். சென்ற 5 ஆண்டுகள் நீங்க மகாராஷ்டிரா பார்த்திருப்பீங்க, அதிக இடங்கள்ல வெற்றி பெற்ற கட்சி பிஜேபி. ஆனால் குறைந்த இடங்களை கொண்ட சிவசேனாக்கு தேசிய கட்சியை பத்தி பேசுறப்ப தேசிய அணுகுமுறையை சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வர முடியும். நீங்க எனக்கு அனுமதிக்கணும். அப்போ நாங்க கூட்டணி எப்படி பார்க்கிறோன்றதுக்கு பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டுல திமுகவோ அதிமுகவோ அவர்கள் கூட்டணி ஆட்சியை எப்போதும் விரும்பியது இல்லை. நீங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னப்ப திமுக அது யாருமே ரசிக்கல. அவர் தான் அந்த கோரிக்கையை கைவிட வேண்டியதை வந்ததை தவிர அவங்க யாரும் அதை ஏற்றுக்கிற மனநிலை இல்லை. அதிமுகவுமே கூட்டணி ஆட்சியை அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்றது எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் எந்த கட்சியை வலியுறுத்தவோ வற்புறுத்தவோ அந்த அணுகுமுறையில பிஜேபி செயல்படாது. தமிழ்நாட்டுல முதல் நோக்கு, முதல் குறிக்கோள் என்பது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான். இந்த ஆட்சி மீண்டும் வரவிடக்கூடாது என்பதுதான். அது எத்தகைய ஆட்சியாக பின்னால் இருக்க போகிறது என்பது எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு தம்பிதுரை அவர்களும் எடப்பாடி அவர்களும் தங்கள் கட்சியினருக்கு தெளிவாக ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி இல்லை என்ற செய்தியை சொல்லியிருக்காங்க. எப்படி அதிமுக பிஜேபி கூட்டணியை அமித்ஷா அவர்கள் உருவாக்கினாரோ அது மாதிரி இது கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதையும் அமித்ஷா அவர்கள் எங்களுக்கு சொல்லுவார். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் என்பதுதான் எங்கள் பார்வை. கூட்டணியை பற்றிய எங்கள் பார்வை என்பது ரொம்ப பரந்துபட்டது. அது ரொம்ப ஒரு லிபரல் வியூ கொண்டது. மற்ற மாநில கட்சிகள் அந்த மாதிரி அணுகுமுறையில போக முடியாது என்பதையும் அவர்களது சூழ்நிலையை வைத்துக் கொண்டு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இறுதி முடிவை அமித்ஷாஜி எடுப்பார் என்பதைத்தான் நான் உங்களோடு சொல்லிக் கொள்கிறேன். இல்ல, இதன் மூலமாக அதிமுக அமைச்சரவையில் கூட அந்த உரிமையை கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை தெளிவுபடுத்துறாங்க அவங்க கட்சியினருக்கு. அப்படி இருக்கும்போது சொல்றோம், அமைச்சரவையில் இடம் இல்லை என்றதானே கூட்டணி ஆட்சி இல்லை என்றது அடையாளம் தானே, அறிகுறி அதுதானே. அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்ல முடியாதுன்ற. ஏன்னா இப்ப இந்த மாதிரி சொல்கிற கருத்து நாங்கள் இதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படிதான் நீங்களே எதிர்பார்க்கறீங்க ஊடகங்கள்லாம். நாங்க இந்த கூட்டணி கட்டமைப்பது, இதை வலிமைப்படுத்துவது, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒன்றிணைப்பது, சிதற விடாமல் இந்த கூட்டணிக்கு இது ஆட்சியில் அமர்த்துறது தான் நாங்க முக்கியமா நினைக்கிறோம். அதனால அதிமுக ஆட்சியில் அமரும். பிஜேபி அந்த கூட்டணியில இருக்குமா இல்லையா, அந்த ஆட்சியில கூட்டணியில இருக்குமா இல்லையா என்பதை அமித்ஷா அவர்களும் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் தான் முடிவு செய்வாங்க. அதுல எங்கள் கருத்து, எங்கள் எது இல்லைன்னு சொல்லணும். தேசிய தலைமை என்ன சொல்கிறதோ அதை கேட்டுக்கொள்ள போகிறோம். நன்றி திரு ராமசீனிவாசன். நினைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.